வணக்கம். இது வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு பகுதியில் எப்படி மக்கு வந்து கொடுத்துருக்கோம். இந்த மார்ச் மாதம் வெயில்லையும் எப்படி மேல் மண்ணில் வந்து மண்புழு வந்து சுற்றிட்டு இருக்குன்னு பாருங்கள். களை எடுக்கும்போது காரணம் வந்து அதிகமான மக்கு கொடுத்ததுனால தான். அதாவது ஹூமிக் அதிகமான மக்குகள் கொடுத்து மண்ணை வந்து மேம்படுத்தியிருக்கு. இப்படி பண்ணாலே நம்ம செயற்கை விவசாயம் பண்ணவே தேவையில்லை. அதாவது தேவையே படாது. ஏன்னா அந்தளவுக்கு செடிகளும் நல்ல ஊட்டமாக நன்றாகவும் வளர்ச்சி வரும். அந்தளவுக்கு மண்ணை வந்து மாற்றி வச்சுருக்கோம். சின்ன புழுவும் இருக்கும், பெரிய புழுவும் இருக்கும், சின்ன புழுவும் இருக்கும். இது வந்து இந்த இடத்துல, அதாவது இது வேற ஒரு இடத்துல, அதாவது இதுக்கு பக்கத்தில் தரிசு நிலம் கிடையாது, தூரை பயிர் செய்த இடத்துல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரையான் புற்று எப்படி இருக்குன்னு பாருங்கள். எத்தனை கரையான் புற்று நான் நடந்து செல்லும்போது, அதாவது மோட்டர் ரூமுக்கு நடந்து செல்லும்போது கீழே வந்து இந்த அளவுக்கு கரையான் புற்று வந்து இருக்குது. அப்போனா அதிகமான மக்குகள் வந்து இருக்குது. மக்குகள் இருக்கிறதுனால தான் கரையான் புற்று வந்து இருக்குது. மண்ணை மாற்றுறதுக்கு இது ஒரு